அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஒரு மொபைல் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் நம்ம கையில் இருக்குது. மொபைல் நம்ம கொண்டு போய் விற்க போகிறோம், இல்லை டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடாமல் நீங்கள் கவனிங்க. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கடைக்காரன் வாங்கிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. உங்களுடைய முக்கியமான ஆவணங்கள் அதில் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் விழிப்புணர்வுக்காகவும் புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். மறக்காதீங்க, டோன்ட் மிஸ் இட். இந்த வீடியோ நீங்கள் ஒரு பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்காருங்க. நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் என்னுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். நண்பர்களே, நிறைய டேலண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய ஃபோன்கள் வருது. புதிய புதிய ஃபோன்களை வாங்குறது, ஐஃபோன் வாங்குறது, ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது, மக்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு இஎம்ஐ மூலமோ டைரக்ட் மூலமோ கிட்டத்தட்ட 3000 ரூபாயிலேருந்து 3 லட்சம் ரூபாய் இல்லை 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மொபைல் நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற சிட்டியில் டவுனில் கிடைக்கிது. ஸோ இதுக்காக நம்ம பழைய ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறோம். ஒரு ஃபோன் டிஸ்பிளே ஒர்க் பண்ணலன்னா ஃபோனை தூக்கி போட்டுடுறோம். ஸோ என்ன முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், ஃபோனை வாங்கணும்னா கடைக்காரர் வாங்கிட்டு உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடுவார். நண்பர்களே, இப்போ நீங்கள் எதில் மாட்டிக்கக்கூடாது, வில்லங்கத்தில் மாட்டிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, விற்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய யூபிஐ ஆப்பை டிலீட் பண்ணிவிடுங்க. யூபிஐ ஆப்பை டிலீட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்இன்ஸ்டாலும் செஞ்சுருங்க. அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக கொடுத்துட்றேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட்டா டீட்டெயில்ஸ் இதெல்லாம் என்னென்னலாம் இருக்குதோ அதையும் மறக்காமல் டிலீட் பண்ணிவிடுங்க. அப்புறம் கான்டாக்ட் மெசேஜ், கால் ரெக்கார்டெல்லாம் பேக்கப் செஞ்சு நீங்கள் இன்னொரு மற்ற ஃபோனில் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதையும் டிலீட் பண்ணிவிடுங்க. முக்கியமாக உங்களுடைய மெமரி கார்டில் ஃபோட்டோஸ், வீடியோஸ், மல்டிமீடியா கண்டென்ட்டு எல்லாமே இருக்கும். தயவு செய்து பேக்கப் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெசிலிட்டி ரீஸ்டார்ட் இருந்துச்சுனாக்கா அது ரீஸ்டார்ட் மூலமாக அனைத்தையுமே கூட நம்ம அழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக மைக்ரோ கார்டு இருக்கும், உங்களுடைய மெமரி கார்டு. அடுத்தது சிம் கார்டு, அவங்களுடைய மெமரி, அதை முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. மறந்துடாமல் கொடுத்துட்டு வந்துடாதீங்க. இது டீட்டெயில்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுனால நமக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். அப்புறம் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸை பேக்கப் எடுத்துக்கிட்டு லாஸ்ட் ஃபெசிலிட்டி என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஃபேக்ட்ரி ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னாக்கா டோட்டலாக உங்களுக்கு எல்லாத்தையும் அழிச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபோனை எந்த டேமேஜ் நிலையில் இருந்தாலும் சரி, நல்ல நிலைமையில் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய டீட்டெயில்ஸை அவங்க கவர் பண்ணிக்கிட்டு கடைக்காரங்க மேலே தப்பில்லை, வாங்கிட்டு போகிற ஏஜென்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பழைய மொபைல்களை வாங்கி நம்ம டேட்டாக்குள்ளே போய்ட்டு, நம்மளுடைய ஃபேஸ்புக்குள்ளே போய்ட்டு, மெயில் ஐடிக்குள்ளே போய்ட்டு நம்மளுடைய ஃபோட்டோக்களை உருமாற்றி வேறு விதமாக நம்ம பிளாக்மெயில் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், நிறைய ஃபோட்டோக்கள் இருக்கும், குடும்ப ஃபோட்டோக்கள் இருக்கும், பாப்பா ஃபோட்டோக்கள் இருக்கும். எல்லாத்தையுமே ரீஸ்டார்ட் கொடுத்து நீங்கள் அழிச்சிட்டு ஃப்ரெஷ் பீஸ் மாதிரி நீங்கள் தூக்கி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்களே டேமேஜ் பண்ணிடலாம், கடையில் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக விற்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். நண்பர்கள், இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் நண்பர்களுக்கு, உலக தமிழர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யார் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.